நாட்டுல ஒரு இளவரசர் மொட்டை தலையோட இருக்காரு. சோ அந்த நாட்டுல எல்லாருமே மொட்டை அடிக்கணும்னு ரூல் போடுறாரு. இத கேட்டு மக்கள் எல்லாரும் அவரோட அப்பாவான ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராஜா இவரை கூப்பிட்டு கண்டிக்கும் போது தான் ராஜாவாகணும்னு ஆசையில அப்பாவை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ராஜாவை கொலை பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றதுனால தானே கொலை பண்ணவும் ட்ரை பண்றாரு. இது தெரிஞ்ச ராஜா இளவரசனை நாட்டை விட்டு அனுப்பிடுறாரு. ராஜாவாக ஆசைப்படுற இளவரசன் பக்கத்து நாட்டு இளவரசிக்கு மாப்பிள்ளை தேடுறத தெரிஞ்சு அவங்களோட பழகுறாரு. அவங்களுக்கும் இவரை பிடிச்சு போகுது. இது மட்டும் இல்லாம இளவரசியோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவர் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறாரு. இப்போ கல்யாணம் பத்தி சொல்லும் போது அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. இளவரசி புறா விடணும், அது யார் மேல போய் உட்காருதோ அவங்கதான் மாப்பிள்ளன்னு. இவங்களும் புறா விடுறாங்க. 3 பேர் விடுற புறாவும் கரெக்டா அந்த 3 பேர் மேல உட்காருது. இத பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படி கரெக்டா நடந்துச்சுன்னு கேக்கும்போது அதெல்லாம் தான் செட் பண்ண புறான்னு சொல்றாரு. அப்போ ஒரிஜினலா அந்த ராஜாவோட புறா எங்கன்னு கேக்கும்போது அதத்தான் கையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஒரு வழியா கல்யாணம் நடக்க போகும்போது அந்த நாட்டுல போர் வருது. அப்போ இவர் தப்பிக்க பாக்கும்போது இளவரசியோட காதல உணர்றாரு. போர்ல சண்டை போடும்போது அந்த கல்யாண மண்டபம் இடிஞ்சு தலையில விழுந்துடுது. 3 ஜோடியும் இறந்து போயிடுறாங்க. ஆனா 600 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி மறுபிறவி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.